ஏமி கார்மைக்கேல் தன்னுடைய ஒரு அருமையான புத்தகத்தில் மரணத்தை குறித்து ஒவ்வொருத்தரும் பரிசுத்தவான்கள் எப்படி பார்த்தாங்க அப்படின்னு ஒரு கோல்ட் பை மூன்லைட் அப்படிங்கிற ஒரு புக்கில் எழுதின ஒரு சின்ன ஒரு பகுதி. ஒரு அம்மா இறந்துடுறாங்க. அப்போ மகளுக்கு ஒருத்தங்க எழுதுகிறாங்க, அவங்க அம்மா இறந்துட்டாங்க அப்படின்னு எழுதும்போது அதில் எழுதக்கூடிய லெட்டர் என்னென்னா, உன்னுடைய தாய் இப்போ ஒருவேளை ஒரு இடம் விட்டு இன்னொரு இடத்துல போயிருக்கிறாங்க, ஆனால் ஏற்கனவே இருந்த தன்னை நேசிக்கிற அதே ரட்சகரோட இப்பயும் இருக்கிறாங்க அப்படி எழுதுகிறாங்க. கவனிச்சிட்டே வாங்க, மரணம் அப்படிங்கிறத அவங்க எப்படி எழுதுகிறாங்க. உன்னுடைய தாயார் ஒருவேளை இப்போ இடம் இருந்தது, இப்போ இடம் மாறி போயிட்டாங்க, வேற ஒரு இடத்துல இப்போ இருக்கிறாங்க, இங்கே இல்லை. ஆனால் ஏற்கனவே எந்த ஒரு ரட்சகரோடு அவங்க வாழ்ந்தாங்களோ அதே ரட்சகரோடு தான் இப்பயும் என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னு சொன்னால், முன்னாடிலாம் உன்னுடைய தாயார் இந்த தன்னுடைய இரட்சகரை கேட்கிற பிரசங்கங்களின் மூலமாக அவரை என்ஜாய் பண்ணாங்க, அவரை ரசித்தாங்க. இப்போ அவங்கள நேரடியாகவே ரசிக்கிறாங்க அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க. கவனிச்சாதான் புரியும். ஷீ என்ஜாய்ஸ் ஹிம் நவ் வித்தவுட் மெசேஜஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை எழுதுகிறாங்க. அவங்க அம்மா என்ன செஞ்சாங்களா, முன்னாடி இயேசு கிறிஸ்துவை எப்படி தெரிந்து கொண்டு அவருக்குள்ளே அவரை எப்படி என்ஜாய் பண்ணாங்களாம், கேட்குற பிரசங்கங்களில் தான் இவ்வளவு நாள் உங்கள் அம்மா அந்த உலகத்தில் இருக்கும்போது இயேசு கிறிஸ்துவோடு கூட அவரை அறிந்து அவர் சமூகத்தில் என்ஜாய் பண்ணாங்க. இப்போ செய்திகள் இல்லாமல் நேரடியாக அவர் முகத்தை பார்த்து கொண்டிருக்கிறாங்கன்னு எழுதுகிறாங்க. அல்லேலூயா. இதில் நான் என்ன பார்த்தேன் அப்படின்னு சொன்னால், ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையின் ஒரு முக்கியமான ஒரு என்ஜாயபிள் ஒரு மொமெண்ட் என்ன அப்படின்னா, ஒன்று உண்மையாக ஜெபிச்சு ஆசையாக பைபிள் வாசிக்கிற தனிப்பட்ட அனுபவம், இன்னொன்று பிரசங்கங்களை கேட்கிற ஒரு நேரம். அல்லேலூயா. இதில் நம்ம என்ன செய்கிறோம், வி ஆர் என்ஜாயிங் காட். தேவனை அனுபவித்து கொண்டாடி கழிகூறுகிற ஒரு நேரம். கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் இருக்குது. நம்முடைய டல்லாக இருக்கக்கூடாது, கேட்கறதுல ஷார்ப்னஸ் குறைஞ்சிடக்கூடாது. விரும்பி ஆண்டவரை தேடும்போது பிரசங்க நேரம் என்பது இட்ஸ் அ டைம் டு மீட் காட். தேவனை சந்திக்கிற ஒரு நேரம். அதை நாம் என்ன செய்யக்கூடாது, மறந்துவிடக்கூடாது. இன்றைக்கு நம்ம தியானத்திற்கு யாக்கோபு எழுதின நிருபம் 5வது அதிகாரத்தை எல்லாரும் எடுத்து வைத்துக்கொள்வோம். நம்ம யாக்கோபு நிருபத்தில் சில வாரங்களாக தொடர்ந்து தியானித்தோம். அடுத்து ஒருவேளை தொடர்ச்சி வாய்ப்பு இல்லாதனாலும் நான் அவ்வப்போது பேசும்போது அந்த யாக்கோபு நிருபத்தை நான் தொடர்ந்து முடிக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்கிறேன். நம்ம கடைசியாக யாக்கோபு 5வது அதிகாரம் 11வது வசனம் வரைக்கும் நம்ம பார்த்து முடிச்சிருக்கிறோம். ஒருவேளை விரும்பினால் எல்லாம் யூடியூப்பில் ஒரு பிளேலிஸ்ட்டில் தனியாக அந்த மெசேஜஸ் எல்லாம் இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். யாக்கோபு 5வது அதிகாரம் 12வது வசனத்தை இன்றைக்கி கொஞ்ச நேரம் ஜெபத்தோடு கவனிப்போம். வசனத்தை வாசிக்கிறேன். யாக்கோபு 5:12. விசேஷமாய் என் சகோதரரே, வானத்தின் பேரிலாவது பூமியின் பேரிலாவது வேறு எந்த ஆணையினாலாவது சத்தியம் பண்ணாதிருங்கள். நீங்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லதென்றும் சொல்ல கடவீர்கள். ஒரு நிமிடம் ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த கர்த்தருடைய நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த பரிசுத்த கூடுகைக்காக, சபை கூடுதலுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் பிரசன்னமாக இருக்கிற இந்த இடத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆழத்தின் மேல் இருந்த இருளின் மேல் அசைவாடி ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே அசைவாடுகிற அந்த இடத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொல்ல பிதாவாகிய தேவனுடைய வல்லமை பிரவாகித்திருக்கிற அந்த இடத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த இடத்திற்கு வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, உங்களால் அன்றி எங்களால் ஒன்றும் முடியாது என்று சொல்லி உங்களுடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். உங்களுடைய வார்த்தைகள் எங்களை பலப்படுத்தட்டும். உமக்கு பிரியமானதை நாங்கள் செய்ய ஆண்டவரே, உங்களுடைய இருதயத்திற்கு ஏற்றவர்களாக நாங்கள் இன்னும் உருவாக இந்த வார்த்தைகளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தர ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். யாக்கோபு நிருபம் அதனுடைய மையம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம ஒருவேளை கவனித்தவங்களுக்கு ஞாபகம் இருக்கும். 1வது அதிகாரம் 4வது வசனத்தில், நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாக இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாகவும் இருக்கும்படி அப்படின்னு சொல்லி அங்கே யாக்கோபு தன்னுடைய நிருபத்தை ஆரம்பிக்கிறார். நீங்களும் நானும் சில காரியங்களில் நம்முடைய குறைகள் இருக்கலாம், அந்த குறைகளெல்லாம் சரி செய்யப்பட வேண்டும், பூரணராய் இன்னும் மாறிக்கொண்டே இருக்க வேண்டும் என்கிற ஒரு பெரிய ஒரு தரிசனத்தோடு ஜெபத்தோடு இந்த நிருபம் எழுதப்பட்டு வேத வாக்கியங்களாக ஆவியானவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதில் ஒரு பகுதியாக தான் என்ன செய்கிறோம், இப்போ நம்ம பார்த்த ஒரு வசனத்தை நம்ம பார்க்குறோம். அங்கே எழுதியிருக்கு, என்ன எழுதியிருக்கு, வானத்தின் பேரிலாவது பூமியின் பேரிலாவது ஆணையினாலாவது சத்தியம் பண்ணாதிருங்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை எழுதியிருக்கு. இது படித்தவங்களுக்கு ஓரளவு புரியும் நினைக்கிறேன். இந்த வசனம் நேரடியாக ஒருவேளை எனக்கு தெரிஞ்சு நான் இருக்கிற வட்டங்களில் இப்படி யாரும் சத்தியம் பண்ணுறதில்ல, நான் வானத்தின் பேரில் ஆணையிடுறேன், உனக்கு நான் வாங்கின கடனை நாளைக்கு தர்றேன் அப்படின்னு பொதுவாக
நம்முடைய கல்ச்சரில் இந்த வார்த்தைகளை பயன்படுத்துவதில்லை. ஆனால் ஸ்கூல் நாட்களில் ஞாபகம் இருக்குது, நீ சத்தியமாக சொல்லு, சாக்லேட் அவனுக்கு மட்டும்தானே கொடுத்த, எனக்கு நீ தரல இல்லை, ஏமாத்திட்டே இல்லை அப்படின்னா, எங்கள் அம்மா மேலே சத்தியமா, இப்படிலாம் கான்வர்சேஷன் ஸ்கூலில் கொஞ்சம் ஞாபகம் இருக்குது. அப்போ எல்லா கலாச்சாரங்களிலும் ஒரு விஷயம் கம்யூனிகேட் பண்ணுறோன்னு சொல்கிறோம், அது நம்ப தகுந்தது தானா, நம்பலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்போது சத்தியமாக சொல்கிறேன் அப்படி 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 ஒரு வேர்டு சொன்னது ஸ்கூலில் என்ன செய்யுது, எனக்கு ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் பேசினதெல்லாம் ஞாபகம் இருக்குது. அப்போ அது வந்து ஒரு யுனிவர்சல், ஒரு உலகளாவிய ஒரு மனிதனுடைய ஒரு பழக்கமாக இருக்குது. அப்போ அந்த ஆணை அப்படிங்கிற காரியம், சத்தியம் பண்ணுறேன், நான் உறுதியாக செய்கிறேன் அப்படின்னு உறுதிப்படுத்தி ஒரு ஏதாவது ஒன்றை வைத்து சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை குறித்து இங்கே யாக்கோபு எழுதுகிறார். அது என்ன அப்படிங்கிறத இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம், கவனிக்க போகிறோம். இதனுடைய ஒரு அடிப்படை என்ன அப்படின்னு சொன்னால், நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற 2 பெரிய கட்டளை. ஒன்று, தேவனை முழு இருதயத்தோடு நேசிக்க வேண்டும். இன்னொன்று, மற்றவர்களை என்னை போல நேசிக்க வேண்டும். அப்போ மற்றவர்களுக்கும் எனக்கும் உள்ள உறவு அப்படின்னு வரும்போது அதில் வார்த்தைகள் தான் பிரதானமானது. நீங்களும் நானும் எந்த இடத்துல நம்ம ரிலேட் ஆகிறோம், மனசுக்குள்ளே நான் உங்களை பற்றி ஒன்று நினைப்பேன், நீங்கள் ஒன்று நினைப்பீங்க, அது 2வது பட்சம். அது தேவனுக்கு நமக்குள்ளது தான். ஆனால் என்னை குறித்து உங்களுக்கு எப்படி தெரியும், நான் என்ன உங்கள்கிட்ட பேசுகிறேன், அதை வச்சு தான் நீங்கள் யார் அப்படிங்கிறத என்ன நிர்ணயிக்கிறீங்க. வார்த்தைகள், நம்முடைய சம்பாஷணைகள், அது ரொம்ப முக்கியமானது தேவனுடைய பார்வையில். ஒருவேளை இந்த வார்த்தைகளை குறித்து நிறைய பார்க்குறோம். யாக்கோபு 3வது அதிகாரம் 9வது வசனத்தில் அங்கே நம்ம ஏற்கனவே கவனித்தோம், நாவினால் தேவனை துதிக்கிறோம், அதே நேரத்தில் தேவ சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷரை அதனால் சபிக்கிறோமே அப்படின்னு ரொம்ப கவலையோடு எழுதின வார்த்தை அங்கே என்ன செய்கிறோம் பார்க்குறோம். அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. 4வது அதிகாரம் 13வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு கூட்டம், நாங்கள் அடுத்த வருஷம் அங்கே போய் இப்படி சம்பாதிப்போம் அப்படி சம்பாதிப்போம் என்று சொல்லுகிறவர்களே அப்படின்னு சொல்கிறார். அந்த வார்த்தைகளை பேசுகிற விதங்களை குறித்து சொல்லிகிட்டே இருக்கிறார். அதே 4வது அதிகாரத்தில் 11வது வசனத்தில் ஒருவருக்கு ஒருவர் விரோதமாக என்ன செய்யாதீங்க, பேசாதிருங்கள். அப்போ ஹியூமன் ரிலேஷன், ஒரு மனிதனோடு இன்னொரு மனிதன், ஒரு கிறிஸ்துவுக்குள் இருக்கிற நமக்கு இருக்கிற ஐக்கியம் என்பதில் இந்த வார்த்தைகள் என்பது ரொம்ப முக்கியமானது. அப்போ இந்த ஆணை அப்படிங்கிற ஒரு வார்த்தை எங்கே வருது அப்படின்னு சொன்னால், நம்ம சொல்லக்கூடிய விஷயத்தின் ஒரு வார்த்தைகள் அதில் எந்த அளவுக்கு உண்மை தன்மை இருக்குது, ட்ரூத்ஃபுல்னஸ் இருக்குது அப்படிங்கிறத குறித்து நினைவுபடுத்தக்கூடிய, அது தேவனுடைய பார்வையில் எவ்வளவு முக்கியமானது அப்படின்னு சொல்லி என்ன செய்ய போகிறோம், இந்த வசனத்தில் நம்ம கற்றுக்கொள்ள இருக்கிறோம். ஏற்கனவே நான் சொன்னேன், சில தவறுகள் அப்படின்னு சொல்லி சில விஷயத்தை ஒத்துக்கொண்டாலும் இது என்ன பெரிய தப்பா அப்படின்னு ஒருவேளை நம்ம எண்ணங்களுக்கு தோணலாம். நாளைக்கு போய் நான் அடுத்த வருஷம் போய் அந்த ஊரில் போய் சம்பாதிச்சிருவேன்ப்பா அப்படின்னு சொல்கிறத பெரிய தப்பாக யாக்கோபு சொல்கிறார். இதில் நிறைய விஷயம். இப்போ இந்த இதில் நம்ம என்ன பார்க்குறோம், 5:12 மறுபடியும் பாருங்கள், விசேஷமாய் அப்படிங்கிறார். அப்போனா இப்போ நான் சொல்ல போகிறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறார். எல்லாமே முக்கியம், இது ரொம்ப முக்கியம். அபவ் ஆல் திங்ஸ் அப்படின்னு இருக்கு இங்கிலீஷில். விசேஷமாய் ஆணையிடாதீங்க. அப்புறம் என்ன இருக்குது, நீங்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடி, விசேஷம்னு சொல்லி அதை ரொம்ப ஹைலைட் பண்ணுறார். ரொம்ப முக்கியம்ப்பா இது, நீ ஏதோ சாதாரண நினச்சிடாத. ஆமாம் கட்டாயம் நான் ப்ராமிஸாக செஞ்சிடறேன் அப்படின்னு சொல்கிறத நீ ஏதோ ஒரு சாதாரண விஷயமா எடுத்துடாத. அப்படி நீ சொல்லி ஏதாவது மிஸ் ஆச்சுன்னா ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவாய் அப்படின்னு சொல்லும்போது, இந்த ஒரு நான் கட்டாயமாக உனக்கு செய்கிறேன், அம்மா சத்தியமாக செய்கிறேன், ஏதோ இப்படி கலாச்சாரங்களில் இருக்கிற இந்த வார்த்தைகள், அது தேவனுடைய பார்வையிலே அது ரொம்ப கண்டிக்கத்தக்க ஒன்றாக இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. பைபிள் முழுவதுமே நம்ம பைபிள் திரும்ப திரும்ப படிக்கும்போது சில விஷயங்கள் நமக்கு தெரியும், இது பெரிய தப்பு அப்படின்னு நம்ம உணர்ந்து கொள்கிறோம். எல்லாருக்குமே தெரியும், சமுதாயத்தில் பைபிள் படிக்காதவங்க கூட சில விஷயத்தை, கொலை என்பது தப்புங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதனால் எவ்வளவு பாதிப்பு, நெருங்கினவருடைய எவ்வளவு பாதிப்பு அப்படிலாம் நமக்கு புரியும். சில விஷயங்கள் இதிலெல்லாம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய காரியங்களில் பைபிள் வாசிக்கும்போது நமக்கு புரியும், ஓஹோ இதெல்லாம் பயங்கர தப்பு போல. அப்போ பைபிள் நம்ம கற்றுக்கொள்வது ஒரு பக்கம் தேவனை குறித்து அறிகிறோம், இன்னொன்று பாவத்தை குறித்த அறிவை கூர்மையாக்கி கொண்டே இருக்க வேண்டும். பைபிள் படிக்காட்டி எது தப்புனே நமக்கு மறந்துடும். அடிக்கடி நான் சொல்லியிருக்கிறேன்ல, பைபிள் படிக்கிறது குறைஞ்சிச்சுன்னா நான் நல்லவனாக தெரிய ஆரம்பிச்சிருவேன். அதுதான் பெரிய பிரச்சனை. நீங்கள்லாம் ரொம்ப ஒஸ்ட்டாக எனக்கு தெரிவிங்க. இவனை போல நான் இல்லை, நான் கரெக்டாக இருக்கிறேன், நான் இப்படி தசமபாகம் கொடுக்குறேன், இந்த ஆயக்காரனை போல இல்லைன்னு சொல்லி வசனத்தை தியானிக்கிற, அந்த தொடர்ந்து தேவ சமூகத்தில் ஜெபித்து வசனங்களை தியானிக்காத ஒரு மனிதன் தன்னைத்தானே நல்லவன் நினைத்து கொள்வான். அது ஒரு பெரிய ஒரு ஆபத்து. சரி, அப்போ இங்கே நம்ம என்ன பார்க்க போகிறோம், மற்றவங்களோடு நம்ம பேசக்கூடிய விஷயங்கள் அது எப்படிப்பட்டது, அது தேவனுடைய பார்வையில் எவ்வளவு விலையேற பெற்றதாக இருக்கிறது. மறுபடியும் இதன் அடிப்படை என்ன, தேவ சாயலில் உண்டாக்கப்பட்ட மனிதன். யாக்கோபு 3:9 பார்த்தோம், அந்த மற்றவங்களை சபிக்கிறது அப்படின்னு வரும்போது
ஒரு ஒரு வார்த்தை சொல்லிட்டேன், சும்மா கோபமாக ஒன்று பேசிட்டேன் அப்படிலாம் சொல்லிட முடியாது. ஏன்? தேவ சாயலின் படைக்கப்பட்ட மனிதனை நம்ம சபிக்கிறோம். அப்போ தேவனை சபிப்பியா அப்படின்னு கேட்டால் அந்த கேள்வியே பயமாக இருக்குது. அது எப்படி தேவனை சபிக்க முடியும்? ஒரு மனிதன் இருக்க முடியுமா உயிரோடு அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். ஆண்டவர் அதற்கு இணையாய் பார்க்கிறார். தேவ சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனிதன்னா அதுக்கு ஈக்குவலாக ஆண்டவர் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார் என்பதை என்ன செய்கிறோம் நம்ம பார்க்குறோம். சரி, இந்த ஆணை அப்படின்னு வரும்போது சத்தியமாக நான் உண்மையாக செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறது அது தன்னில் தானே ஒரு பாவமான காரியம் கிடையாது. பைபிளில் பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாடில் இந்த ஆணையிடுதல் அப்படிங்கிறது நம்ம பைபிள் வாசித்தவங்க நிறைய இடத்துல நம்ம கவனிச்சிருப்போம். உதாரணத்துக்கு ஆதியாகமம் 24வது அதிகாரத்தில் மகன் ஈசாக்குக்கு பெண் கொள்ளணும் அப்படின்னு சொல்லும்போது எலியேசர்கிட்ட அங்கே ஆபிரகாம் ஆணை வாங்கி கொள்வார். என்ன இது? ஒருவேளை தேவனை அறியாத மற்ற அந்த கானானிய பெண்களில் என்னுடைய மகனுக்கு நீ என்ன செய்யக்கூடாது? பெண் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 24:3 இருக்கும். நான் குடியிருக்கிற கானானியருடைய குமாரத்துகள் நீ என் குமாரனுக்கு பெண் கொள்ளாமல் என் தேசத்துக்கு போன்னு சொல்லிட்டு 4 பின்பகுதியில் சொல்கிறாரு, தேவனும் பூமிக்கு தேவனும் ஆகிய கர்த்தர் பேரில் எனக்கு ஆணையிட்டு கொடுக்கும்படி அப்படின்னு சொல்லி அங்கே ஆபிரகாம் ஒரு வேண்டுகோளை வைக்கிறார். அந்த சர்வெண்ட், அந்த வீட்டில் உள்ள அந்த சர்வெண்ட் என்ன செய்கிறாரு? வந்து ஆணையிடுவார். ஓகே, நான் என்ன செய்ய மாட்டேன், ஏதோ ஒரு விஷயத்திற்காக இதை நான் விட்டுற மாட்டேன், நீங்கள் சொன்ன வார்த்தையை நான் கட்டாயம் செய்வேன் என்று ஆணையிடுகிறத அந்த இடத்துல பார்க்குறோம். எஸ்ரா 10வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா எஸ்ரா ஜனங்களை ஆணையிட வைப்பார். அங்கே ஜனங்களை ஆண்டவரை மறுபடியும் தேட வைக்கிறாங்க. எஸ்ரா 10வது அதிகாரம் 5வது வசனம். அப்பொழுது எஸ்ரா எழுந்திருந்து ஆசாரியரிலும் லேவியரிலும் பிரதானமானவர்களும் இஸ்ரவேல் அனைவரும் இந்த வார்த்தையின்படி செய்யும்படி அவர்களை ஆணையிடச் சொன்னேன், அவர்கள் ஆணையிட்டார்கள். அப்போ ஃபஸ்ட்டு கவனிக்க வேண்டியது ஆணையிடுதல். நான் உறுதியாக இதை செய்வேன் என்று ஒரு ப்ராமிஸ் போல் நம்ம பேசுகிறது அது தன்னில் தானே எதுவும் பாவம்லாம் கிடையாது. அதை தேவன் இங்கே சொல்லவில்லை. சில கோர்ட்லலாம் இருக்கும், நான் சொல்வதெல்லாம் உண்மை தவிர வேறு ஒன்றும் இல்லைன்னா அதை சொல்ல தான் செய்யணும். அந்த கோர்ட்டில் போய் பைபிளில் சொல்லியிருக்கு ஆணையிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு, நான் செய்ய மாட்டேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது. அதுக்கு ஒரு சொல்லக்கூடிய ஒரு இடம் இருக்கிறது. இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஆண்டவர் மனிதர்களுக்கு சில வாக்குத்தத்தங்களை கொடுப்பார். வாக்குத்தத்தம் கொடுத்துட்டு அவர் ஆணையிடுவார். எதுக்குங்க அவர் ஆணையிடணும்? அவர் என்ன பொய்யா சொல்ல போகிறாரு? ஆண்டவரை நீங்கள் மாறிடுவீங்க அப்படி அல்ல. நம்முடைய பலவீனம், ஆண்டவர் சில நேரம் எக்ஸ்ட்ராடினரி ப்ராமிஸ் கொடுப்பாரு, நம்மளால் நம்பவே முடியாது. என்ன கொண்டு பூமியை முழுசும் ஆசீர்வதிச்சிருவீங்க, அது எப்படின்னு ஒரு சந்தேகம் ஆபிரகாமுக்கு வர வாய்ப்பு இருக்கிறது. அப்போ ஆபிரகாமுடைய பலவீனத்து நிமித்தம், மனிதனுடைய பலவீனத்து நிமித்தம் சில நேரங்களிலே தேவன் ஆணையிடுகிறார். உதாரணத்திற்கு எபிரேயர் 6வது அதிகாரம் 13வது வசனத்தில் எழுதியிருக்கு, ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடியினாலே தமது பேரில் தானே ஆணையிட்டு நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன் என்றார். அப்போ இங்கே யார் ஆணையிடுகிறார்? தேவனே ஆணையிடுகிறார். நான் சொல்கிறது உறுதிப்பா அப்படின்னு சொல்லி அவருடைய நம்பகத்தன்மை நிமித்தம் அல்ல, ஆபிரகாமுடைய பலவீனம். இது எப்படி முடியும்? எனக்கு ஒரு பிள்ளை கூட இல்லையே, என்னை கொண்டு நீங்கள் என்ன செய்ய முடியும் அப்படின்னு ஒரு அந்த அளவுக்கு நம்பிக்கை ஊட்டக்கூடிய இடத்துல இல்லை. அப்போ தமது பேரிலே தேவன் என்ன செய்கிறாரா? ஆணையிடுகிறார் அப்படிலாம் இருக்குது. அப்போ இதெல்லாம் மனசில் வச்சுக்கிறோம். ஆனால் போக போக என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் இந்த ஆணையிடுதல் அப்படிங்கிறது எப்பயுமே ஒரு டிசிப்ளின் நல்ல விதமாக ஆரம்பிக்கும். போக போக அது எங்கிட்டாவது டைவர்ட் ஆயிரும், வலது இடது எங்கேயாவது சாஞ்சிரும். இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலங்களில் இந்த ஆணையிடுதல் அப்படிங்கிறது நிறைய மிஸ்டேக்காக தவறான முறைகள் எல்லாம் பயன்படுத்தப்பட்டதை சுவிசேஷங்களில் வாசிக்கலாம். உதாரணத்திற்கு மத்தேயு 23வது அதிகாரத்தில் பரிசேயர்கள் சதுசேயர்கள் உங்களுக்கு ஐயோ அப்படின்னு சொல்லி அவங்களுடைய தவறுகள் எல்லாம் நிறைய சுட்டி காட்டி ஆண்டவர் கண்டிக்கும் போது 23வது அதிகாரம் 16 இந்த ஆணையிடுதலை குறித்து அங்கே ஆண்டவர் சொல்லி கண்டிக்கிறத பார்க்கலாம். 23:16 மத்தேயு, குருடரான வழிகாட்டிகளே. எப்படி ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுறாரு பாருங்க ஆண்டவர்னா, குருடரான வழிகாட்டிகளே. வழிகாட்டுறவனுக்கு கண்ணு தெரியணும். இங்கே இருக்கிறவங்க யார்? ஊழியக்காரர்கள். இவங்களை குறித்து என்ன சொல்லுகிறார்? உனக்கே கண்ணு தெரியல, நீ ஒன்று என்ன நினைக்கிற, ஒரு வழிகாட்டியாக நினைக்கிறேன்னு சொல்லி அந்த 2 வார்த்தைகளை பாருங்களேன் ஆண்டவர் எப்படி ஞானமாக அதை சுட்டி காண்பிக்கிறார். குருடரான வழிகாட்டிகளே, உங்களுக்கு ஐயோ, எவனாகிலும் தேவாலயத்தின் பேரில் சத்தியம் பண்ணினால் அதனால் ஒன்றுமில்லை என்றும், எவனாகிலும் தேவாலயத்தின் பொன்னின் பேரில் சத்தியம் பண்ணினால் அவன் கடனாளி என்றும் சொல்லுகிறீர்கள். மதிகேடரே, குருடரே, எது முக்கியம்? பொன்னோ, பொன்னை பரிசுத்தமாக்குகிற தேவாலயமோ? அப்போ இப்போ யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் சொல்கிறவங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஆணையிடுறாங்க, நான் வாங்கின கடனை அடுத்த 15ஆம் தேதி கொடுப்பேன். எதன் பேரில் ஆணையிடுகிறேன்? ஆலயத்தின் பேரில் ஆணையிட்டா திடீர்னு நான் 15ஆம் தேதி அடுத்த மாதம் நான் கொடுக்க முடியல, பெரிய தப்பு இல்லை, ஆலயத்தின் பேர் தானே கொடுத்தேன். ஆனால் ஆலயத்தில் உள்ள தங்கம், அதில் உள்ள தங்கத்தினால நிறைய உபகரணங்கள்லாம் இருக்கும், அதன் பேரில் ஆணையிட்டா
அதை நீ மீறினேனா போச்சுப்பா அப்படின்னு ஒரு மூட நம்பிக்கை மாதிரி ஒன்று இருந்திருக்கு. ஆண்டவர் கண்டிக்கிறாரு, எது பெருசுன்னு கூட தெரியலையாப்பா, உனக்கு பார்க்க அந்த கோல்டு பொண்ணு தான் உனக்கு பெருசாக தெரியுதுன்னு. அது எப்படி பரிசுத்தமானது, அது தேவாலயத்தில் இருக்கிறதுனால தானே அது பரிசுத்தமான ஒரு பொருளாக மாறுகிறது என்று சொல்லி அதை கூட உணர்வில்லைன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். சொல்ல வருவது, இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் இந்த ஆணை என்பது அது மிஸ்யூஸ் பண்ணப்பட்டு மேனிப்புலேட் பண்ணப்படுது. எனக்கு ஏற்றபடி மாற்றிக்கிறது. என்னப்பா நீ ஆணையிட்டில அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. நான் என்ன சொல்லுவேன், நான் என்ன ஆலயத்தில் உள்ள பொன்னின் பேரில் ஆணையிட்டேன், இந்த கோல்டில் நான் ஆணையிட்டேன், நான் ஆலயத்தின் பேரில் தானே ஆணையிட்டேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, அதுக்கடுத்து 15 பார்ப்போன்னு நான் தள்ளி விட்டுருவேன். அல்ல, ஓகே. அப்போ இதெல்லாம் மனதில் வைத்து தான் நான் மற்றவர்களோடு பேசும் அந்த பேச்சுக்களிலே இந்த ஆணையிடுவது, சத்தியம் பண்ணுதல் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இங்கே யாக்கோபு சொல்ல வருகிற காரியங்களை நம்ம கவனிக்கிறோம். இன்னொரு பகுதி இது வந்து ஆக்சுவலாக இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்திலையும் சொல்லியிருப்பார். அதில் அதை தான் யாக்கோபு இங்கே எக்ஸ்பேண்ட் பண்ணி இன்னும் அது வலியுறுத்துகிறத நம்ம பார்க்குறோம். மத்தேயு 5வது அதிகாரத்தில் இருக்குது மலை பிரசங்கத்தில் இந்த ஆணையிடுதலை குறித்து வசனங்கள் 34, 35 பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பரிச்சேதம் சத்தியம் பண்ண வேண்டாம், வானத்தில் பேரில் சத்தியம் பண்ண வேண்டாம், அது தேவனுடைய சிங்காசனம். யோசிச்சு பாருங்க, நான் சொல்கிறேன், வானத்தின் பேரில் ஆணையிடுகிறேங்கிறேன். எங்கள் அப்பா வீட்டு சொத்தா வானம்? ஆண்டவர் அதான் கேட்குறாரு, நீ வாட்டுக்கு வானத்தின் பேரில் ஆணையிடுறேங்கிற, அது என்ன உங்கள் தாத்தா உனக்கு எழுதி வச்சிருக்கிறாரா? அது தேவனுடைய சிங்காசனம். பூமியின் பேரில் சத்தியம் பண்ண வேண்டாம், அது அவருடைய பாதப்படி. அப்படி சொல்லி அந்த அந்த காரியங்கள் எல்லாம் வலியுறுத்தி அங்கே ஆண்டவர் சொல்கிறதெல்லாம் பார்க்குறோம். சரி, இதனுடைய மையம் என்ன, இந்த ஆணையிடுதலில் இதில் என்ன பெரிய பிரச்சனை இருக்குது அப்படின்னு நம்ம பைபிள் படிக்க படிக்க என்ன புரியும் அப்படின்னு சொன்னால், ஒரு கேள்வி கேட்கணும், ஆணையிடுவதற்கு நான் யார்? நான் கட்டாயம் அதை செஞ்சிருவேங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், என்னை குறித்து நான் என்னை இன்னும் அறியவில்லை என்று அர்த்தம். இந்த இப்போ பகுதி என்ன பார்த்துட்டு இருக்கிறோம், இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் ஆணையிடுதல், நிறைய தவறான முறையில் ஆணையிட்டு கொண்டார்கள் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ இந்த வசனம் நமக்கு பொருத்தம் இல்லையா? இன்றைக்கி ஒருவேளை நம்ம அப்படிலாம் செய்கிறது இல்லையே, வானத்தின் பேரிலே, எருசலேமின் பேரிலே, பைபிள் மேலே சத்தியம் பண்ணுறேன் அப்படிலாம் பொதுவாக ரொம்ப சொல்கிறது இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அப்போ நம்ம என்ன நினச்சிடக்கூடாது, யாக்கோபு 5:12 இதில் ஒருவேளை நமக்கு நேரடியாக எதுவும் இல்லை அப்படின்னு நினச்சிடக்கூடாது. எல்லா வசனங்களிலும் நமக்கு தேவையான ஆவிக்குரிய சத்தியம் இருக்கும். ஒருவேளை நீங்களோ நானோ இந்த வானத்தின் பேரிலோ பூமியின் பேரிலோ அப்படிலாம் ஆணையிடுகிற ஒரு ப்ராக்டிஸ் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அங்கே உள்ள அந்த எழுத்தின் ஆவி, அந்த ஸ்பிரிட் என்ன, ஆணையிடுதல் அப்படின்னா என்ன, ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன், மறுபடியும் கடன் அப்படின்னே வச்சுக்கிடுவோமே, கடனோ இல்லை வேறு ஏதோ ஒரு காரியத்துக்கு நான் உங்களுக்கு ஆணையிடுறேன், இந்த காரியத்தில் உறுதியாய் நான் இப்படி இருப்பேன், இருக்க மாட்டேன்னு ரொம்ப உறுதியாக ஒன்று சொல்கிறேன். ஓகே, பைபிள் வாசிக்க வாசிக்க கிறிஸ்தவ வாழ்க்கையின் அனுபவத்தில் வளர வளர என்ன புரியும் அப்படின்னு சொன்னால், நீங்களும் சரி நானும் சரி இந்த ப்ராமிஸாக ஒன்று செய்ய மாட்டேன்னு சொல்லுவோம்ல, அதை ப்ராமிஸாக செஞ்சுருவோம். புரியுதா புரியலையா? கட்டாயம் இதை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு எதெல்லாம் நம்ம சொல்கிறோமோ கட்டாயமாய் அதை செய்து விடுவதை நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். என்னடா நம்ம செய்யக்கூடாதுன்னு தீர்மானம் எடுத்தோம், ப்ராமிஸ் பண்ணோம், ஆனால் செஞ்சிட்டோமே, இதை செய்ய மாட்டேன்னு சொன்னேன், அதை செஞ்சிட்டோமே அப்படின்னு சொல்லி நம்ம என்ன நம்மை குறித்து கண்டுகொள்வோம் என்று சொன்னால், நம்ம கேட்க வேண்டிய கேள்வி நானே ஒரு என்ன செய்யணும், கண்டித்து கேட்க வேண்டிய கேள்வி, சத்தியம் பண்ணதுக்கு நீ யாரா அப்படின்னு நானாக பார்த்து என் கண்ணாடியில் கேட்டுக்கணும். நம்மளா ஒன்று நினச்சிக்கிடக்கூடாது யாரோன்னு இல்லை. ஓகே, ஒரு விஷயத்தை நான் உறுதியாக செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அதை செய்வதற்குரிய தன்மை நம்மிடத்திலே இல்லை என்பதை புரிந்து கொண்டால் பாக்கியவான்கள். அப்போஸ்தலனாகிய பேதுரு இயேசு கிறிஸ்துவோடு எவ்வளோ நெருக்கமாக இருந்தார் என்று தெரியும். ரொம்ப நேசித்தார் இயேசு கிறிஸ்துவை. பேதுரு உண்மையாய் நேசித்தார். அந்த கடைசியில் அந்த கெத்செமனே தோட்டத்தில் நீங்கள் எல்லாரும் என்ன செய்வீங்க, என் நிமித்தமாக எல்லாரும் செதறி போயிடுவீங்க, என்னை கைவிட்டுருவீங்க அப்படின்லாம் ஆண்டவர் சொல்லுகிறார். வேத வாக்கியங்களில் சகரியா புஸ்தகத்தில் சொல்லியிருக்கிறபடி மெய்ப்பனை வெட்டுவேன், ஆடுகள் செதறும் மாதிரி செதறி போவீங்கன்னு வசனத்தை வச்சு சொல்கிறார். இதெல்லாம் நிறைவேற போகுதுன்னு. ஆனால் பேதுரு அவர் சொல்லக்கூடிய வார்த்தை மார்க் 14வது அதிகாரம். நம்ம சில நேரத்தில் சிலர் சொன்னால் கேட்க மாட்டோம், அவர் சொன்னால் கேட்போம் அப்படின்னு சொல்லுவோம். டேவிட் என்ன சொல்லட்டும், அப்போ நான் என்னென்னு நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு நம்மளாம் நினச்சிக்கிடுவோம், அவர் சொன்னால் கேட்போன்னு. உண்மை என்னென்னா, நீங்களும் நானும் எப்படிப்பட்டவங்கன்னா, இயேசு கிறிஸ்துவே நேரடியாக வந்து சில விஷயத்தை சொன்னாலும் நம்ம நம்ப மாட்டோம். போங்க ஆண்டவரே, என்னத்தையா தெரியாமல் பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி அவர்கிட்ட சொல்லுவோம் போல். இப்போ ஆண்டவர் சொல்கிறது என்ன, மார்க் 14:27, அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மெய்ப்பனை வெட்டுவேன், ஆடுகளை சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி இந்த ராத்திரியில் நீங்கள் எல்லாரும் என் நிமித்தம் இடரல் அடைவீர்கள், ஆகிலும் நான் உயிர்த்தெழுந்த பின்பு உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போவேன். இப்படி இடறி போவீங்க, அதனால் கவலைப்பட்டு என்ன செஞ்சிடாதீங்க, மறுபடியும் உங்களை நான் சந்திப்பேன், பரிசுத்த ஆவியினால் நிறைத்து உங்களை பயன்படுத்துவேங்கிறதெல்லாம் அங்கே சொல்லிடுறாரு.
ஆனால் அதற்கு பேதுரு 29, உமது நிமித்தம் எல்லாரும் இடரல் அடைந்தாலும் நான் இடரல் அடையேன். அடுத்து சொல்கிறாரு, இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த ராத்திரியிலே சேவல் 2 தரம் கூறுவதற்கு முன்னே நீ 3 தரம் என்னை மறுதலிப்பா என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். அதற்கு அவன், இயேசு கிறிஸ்து திரும்ப திரும்ப சொன்னா என்ன, அவரை நான் நம்ப முடியுமா? அதற்கு அவன் 31வது வசனம், நான் உம்மோடு மரிக்க வேண்டியதா இருந்தால் உம்மை மறுதலிக்க மாட்டேன் என்று என்ன சொன்னானா? என்று என்னன்னு போட்டிருக்கு? என்ன போட்டிருக்கு? உறுதியாய் ஆணையிடுகிறான். உறுதியாய் என்ன செய்கிறான்? சொன்னான். கூட இருக்கவங்க சும்மா இருக்க முடியுமா? அசிங்கமாக இருக்கும். நான் வாய மூடிக்கிட்டு இருந்தா, ஆமையா நான் அப்படித்தாயா, நான் மறுதலிக்க மாட்டேன். எல்லாரும் அங்கே என்ன செஞ்சிடறாங்க? அதே போல் ஆணையிடுகிறார்கள், சத்தியம் பண்ணுகிறார்கள். உறுதியாக என்ன செய்ய மாட்டோம்? மரிக்கவும் ரெடி. ஆக்சுவலாக இதை நீங்கள் எப்படி பார்க்கணும்னா, இவங்க சொல்கிறதெல்லாம் உண்மை. மனசுக்குள்ளே வச்சுட்டு சும்மா பேசலை, சரி இந்த நேரத்தில் இவர்கிட்ட சும்மா அப்படி சொல்லி வைப்போம் அப்படின்லாம் இல்லை. உண்மையாகவே இயேசு கிறிஸ்துவை நேசித்த கூட்டம், யூதாஸை தவிர பேதுருவும் சரி, எல்லாரும் ஆண்டவர், யோவான் ஆண்டவர் நேசித்த மிகவும் நெருக்கமான சீஷன், எல்லாருமே அதை தான் சொல்கிறாங்க. ஆனால் இவங்க என்ன கண்டுபிடிக்க போகிறாங்க? வேத வாக்கியம் நிறைவேறுகிறதை பார்க்க போகிறாங்க. வந்த உடனே என்ன செய்ய போகிறாங்க? சிதறி ஓட போகிறாங்க, கேட்க போகிறாங்க, நேரடியாக கேட்க போகிறாங்க, ஏய் நீ அவர் கூட தானேப்பா இருந்த, நான் எங்கே இருந்தேன் அப்படின்னு சொல்லி மறுதலிக்க போகிற இதெல்லாம் அடுத்து கொஞ்ச நேரத்துக்குள்ளே, சில மணி நேரங்களுக்குள்ளே வரப்போகிறது. இப்போ இது என்னை குறித்து எனக்கு கற்றுக் கொடுக்கிறது என்ன? எந்த விஷயத்தில் நான் ஒருவேளை உண்மையாய் ஒரு தீர்மானம் எடுக்கிறேன், உண்மையாய் சத்தியம் பண்ணுகிறேன், நான் தீர்மானம் எடுக்கிறேன், நான் நினச்சிக்கிறேன் நம்ம சொல்லிட்டோம் இதுபடி நம்ம இருந்துருவோம் அப்படின்னு நான் எடுக்கிற முடிவுகளிலே நிலைத்திருக்க முடியாது என்கிற என்னை குறித்த ஒரு பாடத்தை பேதுருவினிடத்திலிருந்து நான் கற்றுக்கொள்கிறேன். நீங்களும் கற்றுக்கொள்கிறீர்கள். நம்ம ஊழியத்தில் மேபி ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம ஒரு 50 ஒரு 100 பேர் இருக்கிற காலங்களில் ஒரு தம்பி நமக்கு புதுசாக ஊழியத்துக்கு வந்தாங்க, உற்சாகமாக இருந்தாங்க. கொஞ்ச நாள் நம்ம ஊழியம் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. டேவிட் செய்கிற ஊழியங்கள், கிராம ஊழியங்கள், இங்கேருந்து நம்ம போதிக்கிற பைபிள் டீச்சிங்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிச்சி, அவன் சொன்ன ஒரு வார்த்தை எனக்கு மறக்கவே முடியாது. ஒரு 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 குறிப்பிட்ட பிரசங்கம் ஒரு நாள் கேட்டுட்டு அவனுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. வந்து எல்லாரையும் பார்த்து பேசிட்டு அடுத்து என்கிட்ட வந்து சொன்னானே, நான் சாகிற வரைக்கும் விஎம்ஐ முட்டு எங்கேயுமே போக மாட்டேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னான். என்ன வார்த்தை? என்ன வார்த்தை? சாகிற வரைக்கும். 3 மாதம்தான். இன்னைக்கு வரைக்கும் அவனை நான் பார்க்கல. அவன் சொன்னது உண்மையாக சொன்னான். அப்போ ஒன்றும் நம்ம இவங்க இப்படி சொன்னால் நமக்கு ஒரு 1 லட்ச ரூபா கொடுப்பாங்களா? கிடையாது. அன்றைக்கி 100 ரூபா 200 ரூபா தான் கிடைக்கும், ஒரு 10 நாளைக்கு ஒருக்க. பணம்லாம் இங்கே இல்லை. உண்மையாக தரிசனங்கள் பிடிச்சி அவனுக்குள்ள ஆவியிலே ஒரு உற்சாகம், அவனுடைய வாழ்க்கையில் சில விடுதலை, ஆண்டவரை ருசிக்கிறான், நல்லா இருக்கு அவனுக்கு. அப்போ அவன் மனசுலேருந்து உண்மையாக சொல்கிறான். என்ன சொல்கிறான்? சாகிற வரைக்கும் நான் என்ன செய்ய மாட்டேன், விஎம்எம் விட்டு போக மாட்டேன் அப்படின்னு 3 மாதத்தில் என்ன செஞ்சுட்டான்? போன அந்த சம்பவங்கள்லாம் ஞாபகம் இருக்கிறது. அதெல்லாம் எனக்கு ஒரு பாடம். நான் இன்றைக்கு வரைக்கும் சொன்னதில்லை, விஎம்எம் மட்டும் நான் எங்கேயுமே போக மாட்டேன்ப்பா அப்படின்னு இது வரைக்கும் நான் ப்ராமிஸ் பண்ணதில்லை. அதை எப்படி நான் ப்ராமிஸ் பண்ண முடியும்? இல்லை? ஓகே, இதுதான் நம்முடைய நிலை. அப்போ யாக்கோபு சொல்லுகிற அந்த வசனத்தை இன்னொருக்க பார்த்துட்டு மறுபடியும் நம்ம கண்டினியூ பண்ணுவோம். எங்கேருந்து ஆரம்பித்தோம் நம்ம விட்டுறக்கூடாது. யாக்கோபு 5:12, விசேஷமாய் ரொம்ப முக்கியமாக, above all things, எல்லாவற்றுக்கும் மேலாக என் சகோதரரே, வானத்தின் பேரிலாவது பூமியின் பேரிலாவது வேறு எந்த ஆணையினாலாவது சத்தியம் பண்ணாதிருங்கள். உங்களுடைய ஊர், உங்கள் பழக்கம் என்னவோ, பைபிள் மேலே சத்தியமா, இயேசு கிறிஸ்து மேலே சத்தியமா, எந்த ஊர் பழக்கம் இருக்கலாம், அது மாதிரி உனக்கு அந்த வார்த்தைகளே வேண்டாம். சத்தியம் பண்ணாதிருங்கள், நீங்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடி. மறுபடியும் ரொம்ப ஹார்டு வேர்டு. அப்படிலாம் பண்ணுறது வந்து பெரிய தவறை நோக்கி வழி நடத்தி விடலாம். ஆக்கினைக்குள்ளே நீ உட்பட்டுறலாம், அதை செஞ்சிடாத. அப்போ என்ன செய்யணும்? உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்ல கடவீர்கள். ஒன்று செய்கிறியா, இதை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லணும். இல்லை முடியாதா, முடியாது, என்னால் முடியாது அப்படின்னு சொல்லி அந்த சிம்பிள் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கட்டும். அதை எதையும் நீ உறுதிப்படுத்தி ஆணையிடுகிற அந்த பழக்கங்கள் வேண்டாம் என்று அங்கே சொல்கிறத நான் பார்க்குறோம். இன்னொரு ஒரு 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 புக்கில் இருந்து ஒரு சின்ன ஒரு பகுதி உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். சிஎஸ் லூவிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல ஒரு எழுத்தாளர் இருந்தார். ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி நிறைய ஆவிக்குரிய புத்தகங்களை எழுதியிருக்கிறார். ஒருவேளை நார்னியா அப்படின்னு சொல்லி ஒரு சீரியஸ்லாம் எடுத்து அதில் ஒன்று திரைப்படமாகலாம் எடுக்கப்பட்டது. அவர் எழுதின ஒரு புத்தகத்துடைய பெயர் வந்து த ஸ்க்ரூ டேப் லெட்டர்ஸ் அப்படின்னு ஒரு புக் இருக்கும். அது என்ன அப்படின்னா, பெரிய பிசாசு குட்டி பிசாசுக்கு எழுதுகிற லெட்டர். என்ன புக் அது? ஒரு 30-40 ஆர்டிகிள்ஸ் இருக்கும். ஒவ்வொன்றும் அங்கிள், மாமா பிசாசு மருமகன் குட்டி பிசாசுக்கு எழுதுகிற லெட்டர். இதில் என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னால், கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒரு ஆவிக்குரிய சத்தியங்களை நேரடியாக எழுதுவதை ஒரு சும்மா ஒரு ஹியூமரஸாக, ஒரு காமெடியாக, ஆனால் ரொம்ப ஷார்ப்பாக டக்கு டக்கு நமக்கு புரிகிற மாதிரி ரொம்ப அழகாக அதில் எழுதியிருப்பார். உதாரணத்துக்கு அதில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், பெரிய பிசாசு குட்டி பிசாசுக்கு எழுதுகிற லெட்டரில் நம்ம எதிரியை குறித்து நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும்ப்பா அப்படின்னு இருக்கும். எதிரினா காட், தேவனை குறித்து அவங்க பேசும்போது நம்ம எதிரி, அவர் நம்மளை போட்டு தள்ளிடக்கூடாது, நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு அவங்களுக்குள்ளே பேசிக்கிடுவாங்க. நம்ம பேஷண்ட் எப்படி இருக்கான் அப்படின்னு மாமா அப்பப்போ கேட்பார். என்னது
பேஷண்ட் அப்படின்னா ஆத்துமா. அந்த 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 ஃபுல் லெட்டர்ஸ் எப்படி இருக்குன்னா, ஒரு ஒரு நபர் ரட்சிக்கப்பட்டுருவார். அதுதான் ஃபஸ்ட்டு லெட்டர். என்னது, அவன் ரட்சிக்கப்பட்டானா, அவன் எப்படி நீ அவனை விட போச்சு, அவனை சோதித்து நல்லா அவன் கையில் வச்சுருந்தேன், அவனுக்கு எத்தனை முறைகளை நான் சொல்லிக் கொடுத்தேன் அவனை பாவத்தில் விழ வைக்கிறதுக்கு, சர்ச்சுக்கு போகாமல் இருக்க, அவன் எப்படி ரட்சிக்கப்பட்டான். இதான் அந்த முதல் லெட்டர். கோவமாக மாமா பிசாசு எழுதியிருக்கும். ஆனால் அந்த லெட்டர்லேயே அவனை ஆறுதல் படுத்துவார். மருமகனே நீ கவலைப்படாத, இப்படி ரட்சிப்பு இந்த போகிறேன், நான் ஆண்டவருக்காக வாழப்போகிறேன் அப்படி இப்படின்னு போவாங்க. அவங்களெல்லாம் ஈஸியாக நம்ம இழுத்துடலாம். உனக்கு நான் அடுத்த லெட்டரில் விவரங்கள்லாம் எழுதுறேன்னு சொல்லி இப்படியே கம்யூனிகேஷன் இருக்கும். ஒவ்வொரு காலங்கள்லையும் அந்த கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் நிலவரம் என்ன, அப்போ நீ என்ன செஞ்சால் இந்த இடத்துல அவனை என்ன செய்யலாம், விழ வைக்கலாம் அப்படின்னு அந்த ரொம்ப அருமையாக எழுதப்பட்ட ஒரு புத்தகம். அதில் 14வது சாப்டர் எப்படி ஆரம்பிக்கும் அப்படின்னா, நான் சும்மா தமிழில் எனக்கு முடிஞ்ச அளவுக்கு அதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. மருமகனே குட்டி பிசாசுக்கு எழுதுகிறாரு, உன்னுடைய கடைசி லெட்டர் நான் படித்து நான் ரொம்ப மிரண்டு போயிருக்கிறேன், உனக்கு அந்த பிரச்சனை புரியுதான்னு தெரியல, நம்முடைய பேஷண்ட் ரொம்ப மாறிட்டான். என்ன மாறிட்டான் நீ உன் லெட்டர்லேருந்து நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொன்னால், அவன் ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப காலத்திலே அவன் எடுக்கிற உறுதியான தீர்மானங்களை எல்லாம் இப்பொழுது எடுப்பதில்லையா போச்சு அப்படின்னு எழுதுறார். ஆரம்ப காலத்தில் இந்த ஆத்துமா, அந்த பேஷண்ட், இந்த கிறிஸ்தவர் எப்படி இருந்திருக்கிறாரு, ஏதாவது ஆண்டவர்கிட்ட ப்ராமிஸ் பண்ணுறது, ஆண்டவரே வாழ்க்கை முழுவதும் இந்த காரியத்தில் நான் விழமாட்டேன் ஆண்டவரே அப்படிலாம் ப்ராமிஸ் பண்ணியிருந்திருக்கிறார். இப்போ விவரம் என்ன தெரியுது, இப்போ அப்படிலாம் அவன் ப்ராமிஸ் பண்ணுறது இல்லையா, போச்சே அப்படின்னு இந்த பெரிய பிசாசு சொல்லுது. கவனிச்சிட்டே வாங்க. ஆரம்பத்தில் செய்த அந்த கான்ஃபிடென்ட் ரெசல்யூஷன்ஸ்லாம் இப்போ இல்லை. இந்த ஒரு தப்பை நான் வாழ்க்கை முழுசும் பண்ண மாட்டேன், இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்லாம் அவன் சொல்கிறத விட்டுட்டான். இந்த பாவத்தில் விழாமல் இருக்க, வாழ்க்கை முழுவதிலும் இந்த பாவத்தில் நான் விழாமல் இருக்க எனக்கு ஒரு கிருபையை தாரும், இப்படி ஜெபிக்கிறத அவன் விட்டானா, போச்சே. இப்போ அவன் எப்படி மாறிட்டான், போச்சே எப்படி மாறிட்டானா, இப்போ அவன் செய்கிறது என்ன, பட் ஒன்லி அ ஹோப் ஃபார் டெய்லி அண்ட் ஹவர்லி பிட்டன்ஸ் டு மீட் த டெய்லி அண்ட் ஹவர்லி டெம்டேஷன், திஸ் இஸ் வெரி பேட். போச்சா, தினசரி அன்னன்னைக்கு ஆண்டவரே இன்னைக்கு நான் நல்லா இருக்கணும் ஆண்டவரே, இந்த அடுத்த ஒரு மணி நேரத்தில் நான் ஏதாவது தப்பு செஞ்சிடக்கூடாது ஆண்டவரே, இப்படி அவன் ஆண்டவரை சார்ந்து கொள்ள ஆரம்பிச்சிட்டானா, போச்சு அப்படின்னு பெரிய பிசாசு எழுதுது. புரியுதா? C.S. லூயிஸ் என்ன சொல்ல வர்றாருன்னு புரியுதா? ஆரம்ப காலத்தில் நீங்களும் நானும் அப்படி தான் இருந்திருப்போம், பேதுருவை போல. அதெல்லாம் நான் இதெல்லாம் செய்ய மாட்டேன், இந்த காரியத்தில் நான் வைராக்கியமாக இருப்பேன். அது நமக்கு தெரியல, அனுபவங்கள் இல்லாத காலத்தில் அப்படி பெரிய தீர்மானங்கள் ப்ராமிஸ்லாம் பண்ணியிருக்கலாம். ஆனால் இங்கே C.S. லூயிஸ் என்ன பாயிண்ட் அவுட் பண்ணுகிறார், கிறிஸ்தவ வாழ்க்கையின் வளர்ச்சி என்பது என்ன, என்னை குறித்து நான் விழமாட்டேன், யார் விழுந்தாலும் நான் விழமாட்டேன், மறிக்கவும் நான் ஆயத்தமாக இருக்கிறேன், அதெல்லாம் உண்மைதான். என் மனசுக்குள்ளே நினைக்கிறதுலாம் உண்மைதான், உண்மையாக தான் சொல்கிறேன். முடியாது. அதை கற்றுக்கொண்டு அனுபவங்கள் மூலம் கற்றுக்கொள்ளும் போது ஒரு கிறிஸ்தவனுடைய வளர்ச்சி எப்படி மாறுகிறது. ஆண்டவரே அன்றன்றுள்ள ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும், இந்த நாளிலே நான் சோதனைக்கு உட்பிரவேசிக்காதபடி டெய்லி ஜெபிக்க ஆரம்பிச்சிடுறோம் பாருங்க. அடுத்த வருஷம் நான் இருப்பேனா இருக்க மாட்டேன்னா அதெல்லாம் எனக்கு கேள்வி இல்லை, அதை பற்றி எனக்கு என்ன தெரியும், நாளை குறித்து எனக்கு என்ன தெரியும். இன்றைக்கு நான் சோதனையில் உட்பட்டு விடக்கூடாது, இன்னைக்கு நான் மற்றவங்களோடு ஏதாவது கசப்பில் நின்று விடக்கூடாது, எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்தவர்களை நாங்கள் ஆண்டவரை இன்னைக்கு நான் மன்னிச்சிடுறேன், என்ன நீங்கள் மன்னிச்சிருங்கன்னு சொல்லி ஒரு கிறிஸ்தவனுடைய வளர்ச்சி எதை நோக்கி போகிறது, தன்னை குறித்து அவன் தாழ்த்த ஆரம்பிக்கிறான். C.S. லூயிஸ் அதான் எழுதுறாரு. நான் இப்போ இதில் கவனிக்கிற ஒரே விஷயம் தான், உனக்கு தெரியுமான்னு தெரியல, யுவர் பேஷண்ட் ஹஸ் பிகம் ஹம்பிள். உன்னுடைய ஆத்துமா, நீ கையில் எவ்வளோ நாள் வச்சிருந்த ஆத்துமா, அவன் தாழ்மையாக மாற ஆரம்பித்து விட்டான். இனி ரொம்ப கஷ்டம் இவனை உடைக்க அப்படின்னு பெரிய பிசாசு குட்டி பிசாசுக்கு எழுதுகிற லெட்டர். அடுத்தவர் சொல்லுவார், கவலைப்படாத நான் இன்னும் சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்னு. இது ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் யோசிச்சிருக்கிற ஃப்யூச்சரில் இதை நம்ம தமிழில் ஒருவேளை டிரான்ஸ்லேட் பண்ணி நம்ம இதில் ரீட் பண்ணலாமா, நம்ம ட்ரை பண்ணுவோம். இப்போ என்னாச்சு, பேஷண்ட் வந்து தாழ்மை ஆகிட்டான். முந்தி இருந்த மாதிரி நான் விழமாட்டேன், நான் மறுதளிக்க மாட்டேன் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் விட்டு ஒவ்வொரு மணி நேரமும் ஆண்டவரை சார்ந்து கொண்டு தன்னை தாழ்த்த கற்றுக்கொண்டான். அவன் தாழ்மையாகிவிட்டான், பெரிய ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இதை நம்ம இதோட முடிக்கணும், அதை எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கனால அதை மட்டும் சொல்லிடுறேன். நீ கவலைப்படாத, நீ செய்ய வேண்டியது என்னென்னா, அவன் தாழ்மையாக இருக்கிறத அவனே பார்க்கும்படி செய். நம்மளாம் தாழ்மையாக இருக்கோம் எப்பா அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு பெருமை வந்துடும். அப்படி எழுதும் அந்த பிசாசு. புரியுதா? அவன் இன்னும் கவலைப்படாத, உண்மையாகவே தாழ்மை ஆயிட்டான். நீ செய்ய வேண்டியது ஒன்று தான், அவன் தாழ்மையாக இருக்காங்கிறத அவனுக்கு திருப்பி ஞாபகப்படுத்திட்டே இரு. அவனுக்கு அதை நினச்சி ஒரு பெருமை வந்துடும், தாழ்மையில் ஒரு பெருமை வந்துடும். மறுபடியும் நம்ம அவனை கையில் பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அப்படியே எழுதுகிற இன்னும் நிறைய ட்ரிக்ஸ்லாம் அவர் எழுதுவார். தாழ்மையாகிவிட்டால் அவனை எப்படி அந்த தாழ்மையிலிருந்து உடைத்து அவனை மேட்டுமையாக்குவது அப்படிங்கிறது நிறைய அந்த பிசாசு சொல்லிக் கொடுக்குற அதெல்லாம் அந்த லெட்டரில் 14வது சாப்டரில் எழுதுகிறார். யுவர் பேஷண்ட் ஹாஸ் பிகம் ஹம்பிள். அப்போ இந்த யாக்கோபு 5:12 நமக்கு நினைவுபடுத்துறது என்ன, நம்மை நாமே தன்னைத்தானே தாழ்த்துகிறவன் ஒரு வார்த்தை இருக்குது. தாழ்த்துறதுனா என்ன,
என்னை குறித்து நான் வச்சிருந்த பெரிய ஒப்பீனியன்ஸ், நான் யார் தெரியுமா, நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா, நான் என்னெல்லாம் செஞ்சுருக்கேன்னா, அந்த எண்ணங்களை எல்லாம் விட்டு என்னை நானே தாழ்த்த ஆரம்பிக்கிறேன். இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தை 100க்கு 100 அனுபவத்தில் கற்றுக்கொள்கிறேன். என்னால் என்று உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. ஒன்றும். இது என்னது சின்னதான, இல்லவே இல்லை. இப்போ மூச்சு விடுறோம் இழுக்கிறோம், இது என்ன பெரிய விஷயமா, நான் மூச்சு விட மாட்டேனா அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் தானியல்ல இருக்கு, உன் சுவாசத்தை தன் கையில் வைத்திருக்கிற தேவன். நம்முடைய லங்ஸ் கரெக்டாக இயங்குது, அப்படி காற்று உள்ளே போகுது, அது அந்த பிளட் சர்க்குலேஷன் ஆகி ஹார்ட்டில் போய் கார்பன் டை ஆக்சைடு பிரிஞ்சு ஆக்சிஜன் உடம்போடு ரத்தத்தில் கலந்து உயிரை அப்படியே நமக்கு உயிரை கொடுத்துட்டே இருக்குங்கிற ஒவ்வொன்றும் தேவன் செய்கிற ஒரு அற்புதம். அதை உணர அந்த நம்மை நாமே தாழ்த்துகிறது கிறிஸ்தவ வாழ்க்கையின் பிரதான ஒரு டிசிப்ளின். ஒவ்வொரு காலத்திலையும் அதை புதுப்பிக்கணும். மனத்தாழ்மையை தரித்து கொள்ளுங்கள். திடீர்னு அதை காணா போயிடும், அந்த அங்கி காணா போயிடும். தேடி மறுபடியும் ஜெபித்து வசனம் வாசித்து, இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன். அவற்றிலிருந்து கற்றுக்கொண்ட அந்த மனத்தாழ்மையை தரித்து கொள்ள வேண்டும். தாழ்மை அப்படிங்கிறத விட மனத்தாழ்மைங்கிற வார்த்தை தான் பைபிளில் அடிக்கடி சொல்லியிருக்கும். தாழ்மையாக இருக்கிறத போல நடிக்கலாம். ஒரு பெரிய கலெக்டருக்கு முன்னாடி இப்படி குனிஞ்சு நிற்கலாம், ஐயா அப்படின்னு சொல்லலாம், மனசுக்குள்ளே அவரை வஞ்சிக்கிட்டு இருக்கலாம். மனத்தாழ்மை என்றால் என்ன? உண்மையாகவே எனக்குள் அந்த வெளியே நான் எப்படி பிஹேவ் பண்ணுறேன்னா அதே போல் ஹார்ட் இருக்கும். அதுதான் மனத்தாழ்மை. வானத்தின் பேரிலாவது பூமியின் பேரிலாவது ஆணையிடாதிருங்கள் அப்படிங்கிற அந்த காரியம் எதை நோக்கி நம்மளை கொண்டு போகணும்? நம்மை நாமே தாழ்த்துகிற ஒரு இடம். நம்மளால் ஒன்றும் முடியாது, நான் இதை செஞ்சிருவேன் அதை செஞ்சிருவேன்லாம் ப்ராமிஸ் பண்ணிலாம் என்ன செய்ய முடியாது, ஒன்றும் முடியாது. அப்போ நம்ம செய்ய வேண்டியது, நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, ஒவ்வொரு நாளும் எப்படி ஜெபிக்கணும், எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாருன்னு சொல்கிற மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் என்ன தேவையோ, என்ன பிரச்சனையை சந்திக்கிறோமோ, எதை செய்ய வேண்டுமோ. திடீர்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன், வாங்க நான் 50,000 அடுத்த 15ஆம் தேதி தர்றேன்னு சொல்கிறேன். நான் என்ன சொல்லணும், ஆணையிடக்கூடாது, பைபிள் மேலே சத்தியமாக தந்துடுறேங்க, இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. தந்துடுறேன், எப்படியாவது நான் தந்துடுறேன். அடுத்து நான் என்ன செய்யணும், அதற்குரிய முயற்சிகள் எடுக்கணும், ஜெபிக்கணும், என்னை தாழ்த்த வேண்டும். அந்த வார்த்தைகளில் அது ஆண்டவர் மிகவும் விரும்புகிறார் என்பதை என்ன செஞ்சிடக்கூடாது, மறந்து விடக்கூடாது. ஒரு குறிப்பிட்ட ஒரு மனிதன், அவர் பொய்யே சொல்ல மாட்டார், அவர் பேசினா கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு மனிதன்ட்ட நம்ம ஆணையே எதிர்பார்க்க மாட்டோம். அவர் சொல்லிட்டார் இல்லைங்க, சொல்லிட்டா செஞ்சிருவார் அப்படின்னு ஒரு சிலரை குறித்து நம்ம பேசுவோம் பாருங்க. அதை போல நீங்களும் நானும் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். எப்போ என்கிட்ட ஆணையை எதிர்பார்ப்பீங்க? எப்பயுமே நான் செய்ய மாட்டேன், சந்தோஷம் இந்த தடவையாவது நீ செஞ்சிருவியா அப்படின்னு கேட்பீங்க. நான் என்ன செய்ய வேண்டியிருக்கும், ஆமாம் இந்த தடவை கட்டாயம் நான் செஞ்சிடறேன், அந்த வார்த்தையை நான் யூஸ் பண்ணுவேன், ஏன்னா நான் செஞ்சதில்லை. அப்போ அந்த உண்மைத்தன்மை குறையும் போது தான் இந்த ஆணையிடுவது, நான் உறுதியாய் செய்கிறேன், இந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்த வேண்டிய அவசியங்கள் என்ன செய்கிறது, வருகிறது. இந்த ஆணையை குறித்து இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த வார்த்தையை மறுபடியும் அதில் ஒரு வார்த்தை கவனிக்கணும். மத்தேயு 5வது அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம் இல்லையா, 5:34 அந்த ஆணையிட வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. 36 உன் சிரசின் பேரிலே சத்தியம் பண்ண வேண்டாம், என் தலை மேலே என் மேலே சத்தியம் அப்படின்னு நீ செஞ்சிடாத, அதில் ஒரு மயிரையாவது வெண்மையாக்கவும் கருப்பாகவும் உன்னால் கூடாதே. அது எப்படி உன் தலை உனக்கு சொந்தம் நீயா நினச்சிக்கிற, உனக்கு முடியுமா, ஒரு முடியை கலர் மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு 37வது வசனம் பாருங்கள், உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லை என்றும் சொல்லுங்கள். யாக்கோபு இதுதான் அங்கே சொல்கிறாரு. சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும். அப்போ அந்த ப்ராமிஸ் அப்படிங்கிறது, அந்த வார்த்தை உறுதியாக நான் செய்கிறேன், எல்லாரும் மறுதளித்தாலும் நான் மறுதளிக்க மாட்டேன் அப்படிங்கிற நல்ல வார்த்தையை போல தான் இருக்குது அந்த ப்ராமிஸ். அது எங்கேருந்து வருதுன்னு எழுதியிருக்கு, தீமையினால் என்னதான் உண்டாயிருக்கும் அப்படின்னு சொல்லி வார்த்தையை சொல்லுகிறார். தீமைனா என்ன, பிசாசு, தீயவன் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தில் எடுக்கலாம். ஒருவேளை ரோமர் 7:21 எனக்குள் இருக்கிற தீமை அப்படின்னு சொல்லுவார், அந்த பாவத்தன்மை, மாம்ச சுபாவம். அப்போ இது ஒரு மாம்சத்தின் ஒரு வெளிப்பாடு, இது பரிசுத்தத்திற்குரிய அர்ப்பணிப்பின் ஒரு அடையாளம் கிடையாது என்பதை அங்கே சொல்கிறார். சிலர் சொல்லுவாங்க, எப்படிங்க இவர்கிட்ட போய் ஏமாத்தீங்க, அவர் உறுதியாக சொன்னாருங்க அப்படிம்பாங்க. அங்கேயே ஆரம்பிச்சிருச்சு. உறுதியாக வருதுன்னு ஒருத்தன் சொல்லிட்டான்ல. இந்த கடன் வாங்கினவங்க பொதுவாக ரொம்ப ப்ராமிஸ் பண்ணுவாங்க, கட்டாயம் நாளை காலையில் வாங்கம்பாங்க. ஏன்னா இப்போ தப்பிக்கணும்ல, இப்போ கழுத்தை பிடிக்கிற மாதிரி கிட்ட நிற்கிறான். இப்போ அவனை கிளம்ப வைக்கணும், என்ன செய்யணும், நாளை காலையில் 10 மணிக்கு ஃபுல்லாக அவங்க கேஷை கையில் கொடுத்துருவேன் அப்படின்னா அவன் கிளம்பிடுவான். ஏன்னா அது ப்ராமிஸ் மாதிரி தெரியுது பாருங்கள். அப்போ இதெல்லாம் போய் தீமையிலிருந்து உண்டாகிறது. அப்போ அதெல்லாம் வேண்டாம் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். ஓகே, யாக்கோபு நிருபத்தின் இந்த வசனத்தை நம்ம ஞாபகம் வைத்துக் கொள்வோம். இதனுடைய மையம் என்ன, மற்றவளோடு எனக்கு இருக்கிற உறவு, நான் பேசுகிற வார்த்தைகள் அது தேவனுடைய பார்வையிலே ரொம்ப முக்கியமானது. சாதாரணமாக எடுத்துடக்கூடாது. வீணான வார்த்தைகளுக்கு நியாய தீர்ப்பினால கணக்கு கொடுக்கணும். யாரையோ ஒருத்தரை சபித்து பேசிட்டேன்னா தேவனை சபிப்பதற்கு சமமாய் தேவ சாயலில் படைக்கப்பட்ட மனிதன் இருக்குது. முறுமுறுத்து பேசினால் அது பாவம் இருக்குது.
நான் அதை செஞ்சிருவேன், இதை செஞ்சிருவேன், நாளைக்கு அங்கே போய் அதை சம்பாதிச்சிருவேன்னு சொன்னால் பெரிய பாவம்னு எழுதியிருக்கு. உறுதியாக நான் அதை செய்கிறேங்க அப்படின்னு சொன்னால் அதை நீ செஞ்சிடாதப்பா, ஆக்கினைக்குட்பட்டு போயிடாத, அது ரொம்ப ரிஸ்க் அப்படின்னு சொல்லி இந்த மறுபடியும் பார்க்குறது கம்யூனிகேஷன். மனிதர்களோடு மனிதன் எப்படி இருக்க வேண்டும், அது எவ்வளவு பரிசுத்தமாக இருக்க வேண்டும், தேவன் அதை எந்த அளவுக்கு விரும்புகிறார் என்பதை இந்த வார்த்தைகள் நமக்கு நினைவுபடுத்துகிறது. இதை வைத்து நாம் நம்முடைய வாழ்க்கை, மற்றவர்களோடு நாம் பேசுகிற வார்த்தைகள் இருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். யாக்கோபு நிருபத்திலிருந்து கற்றுக்கொண்ட ஆண்டவரே, எங்களை குறித்து கற்றுக்கொண்ட அந்த நல்ல சத்தியங்களுக்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய இருதயத்தில் இருக்கிற உம்முடைய சித்தம் என்ன என்பதையும் நாங்கள் காணும்படி இந்த வசனங்களை கர்த்தர் எங்களுக்கு நீர் தந்தபடியால் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் மற்றவர்களோடு பேசுகிற வார்த்தைகள் அது உண்மை தன்மை உள்ளதாக இருக்கட்டும். குறைவுகள் இருந்தால் ஒரு விசை மன்னிப்பீராக. இன்னும் ஜெபித்து ஒவ்வொரு மணி நேரமும் ஒவ்வொரு நாளும் உம்மை சார்ந்து ஆண்டவரே நாங்கள் இருக்க வேண்டிய விதமாக, பேச வேண்டிய விதமாக, செயல்பட வேண்டிய விதமாக செயல்பட திராட்சை செடியாக உம்மோடு இணைந்து ஆண்டவரே கொடியாய் நாங்கள் கனிதர கர்த்தர் எங்களுக்கு அனுகிரகம் செய்ய ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனை கலந்து கொண்டு உண்மையான இருதயத்தோடு ஆண்டவரே இந்த இடத்துல உம்மை தொழுது கொண்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் தொடர்ந்து ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய நாமம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் மகிமைப்படட்டும். ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.